வணக்கம் நண்பர்களே, என் பேர் நல்லதம்பி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் பிக்சர்ஸ் எல்லாம் எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த பார்க்குற ஸ்க்ரீன்லேயே பாருங்கள். உள்ள இந்த உங்களோட வேலைகளுக்கு இடையில் இப்போ பேராகிராஃப் மாதிரி இருக்கு பாருங்க. அதுக்கு இடையில் வந்து வேர்டு சிம்பிள் இருக்குது, பிடிஎஃப் சிம்பிள் இருக்குது. இங்கிட்டு பாருங்கள் பாஸ்போர்ட் சைஸ்லேயும் வச்சுருக்கீங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரியா நீங்கள் வேர்டை பயன்படுத்தி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் பண்ண முடியும். இல்லை உங்களோட வேலைகளுக்கு இடையில் நீங்கள் ஃபோட்டோலாம் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாலும் 10 ஃபோட்டோ எத்தனை ஃபோட்டோனாலும் இன்சர்ட் பண்ணனாலும் அந்த சைஸை சுருக்கி பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதை விட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் நான் போடுற அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும். வாங்க டிலே பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ள. பிக்சரை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், மேலே இன்சர்ட் டேப்னு இருக்குவாருங்க. இன்சர்ட் டேப்பில் பிக்சர்னு இருக்குவாருங்க. அங்கே போகுங்க. அங்கே போகணுன்னா இதில் பாருங்கள் திஸ் டிவைஸ்ன்னு இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ண உடனே உங்களோட சி டிரைவ் டி டிரைவ் போகும். நீங்கள் எங்கே நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கீங்களோ அங்கே போகும். நான் வந்து டவுன்லோடில் வச்சுருக்கேன். உதாரணத்துக்கு எனக்கு இந்த வேர்டோட நான் வச்சுருக்கேன் பாருங்கள், சிம்பிள் வேர்டோட சிம்பிள் பிக்சரே வச்சுருக்கேன். இதை நான் இன்சர்ட் பண்ணணும்னா நான் அதை இன்சர்ட் கொடுத்தேன்னா இங்கே வந்துக்கிறோம். இப்போ இங்கே பிக்சர் இன்சர்ட் ஆயிடுச்சு. இதை நீங்கள் இந்த சைடு நகர்த்தணும், அந்த சைடு நகர்த்தணும், இதை மேலே கொண்டு போகணும் அப்படிலாம் இருக்கிறீங்க ரைட்டா? அதுக்கு பாருங்கள், இந்த பிக்சரை நீங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு டேப் பாருங்க, பிக்சர் ஃபார்மெட்டுங்க டேப் தெரியல. ஆனால் இந்த பிக்சரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிக்சர் ஃபார்மெட்னு ஒரு டேப் தெரியுது பாருங்க. அந்த டேப்பில் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேப் டெக்ஸ்ட்னு இருக்கும் பாருங்க. இதை ப்ரெஸ் பண்ணினா இதுக்கு கீழே பாருங்கள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட்னு இருக்கு பாருங்க. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோவும் நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் மூவ் பண்ண முடியும். உங்களுக்கு தெரியுதுங்களா உங்களோட வேலைகள்? ஸோ இப்போ நம்ம மேலே உள்ள இந்த பார்டரு கீழே நம்ம இந்த ஃபோட்டோ வந்து இன்சர்ட் பண்ண நினைக்கிறோம். நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்துங்க. ஸ்பேஸ் கொடுத்துட்டு இந்த பிக்சரை மேலே கொண்டு வைக்குங்க. ஸோ இந்த பிக்சரை வந்து சுருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியா நீங்கள் சுருக்கிக்கலாம். இந்த பிக்சரை வந்து நீங்கள் வந்து இன்னமும் க்ரோப் பண்ணணும், ஒரு சின்னமாக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பிக்சர் ஃபார்மேட் போனீங்கன்னா இதிலே பாருங்கள் க்ரோப்புன்னு இருக்கும் பாருங்க. இந்த இருக்கா க்ரோப்பு. இதை கொடுத்தீங்கன்னா இது மூலமாக நீங்கள் பிக்சரை இப்படி இந்த மாதிரி சுருக்கிக்கவும் முடியும் பாருங்கள். பிக்சரை இதை சைஸை கூட சுருக்க முடியும் பாருங்க, தெரியுதுங்களா? இந்த மாதிரியா இப்படி சுருக்க முடியும். நான் பேக்கில் போய்க்கிறேன். ஸோ இந்த மாதிரி க்ரோப் பண்ணிக்க முடியும். அடுத்து பாருங்கள், இந்த பிக்சரை உங்களுக்கு 5-6 காப்பி வேணும்னு நினச்சின்னா உங்கள் கீபோர்ட்லேருந்து கண்ட்ரோல் அமுக்கிக்கிட்டு ஜஸ்ட் இதை நீங்கள் ட்ராக் பண்ணி இழுத்தினாவே ஆகும். இந்த மாதிரி தான் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் கூட பண்ணுவாங்க பாருங்கள். ட்ராக் பண்ணி இழுக்க வருதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 4 பிக்சர் இருக்குது பாருங்க. 4 பிக்சரையும் பாருங்கள் தனித்தனியாக செலெக்ஷன் வருதுங்களா? ஸோ 4மே நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ணி எங்கே வேணாலும் வைக்க முடியும். ஓகேங்களா? இந்த 4ஐயுமே நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணி ஒரே பிக்சராக ஆகும்னு நினச்சின்னா உங்கள் கீபோர்ட்லேருந்து கண்ட்ரோல் அமைக்கிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் பண்ணி 4மே செலெக்ஷன் ஆகிருதா? இங்கே ரைட் கிளிக் பண்ணிங்க. ரைட் கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள் இதில் குரூப்புன்னு இருக்கு பாருங்க. இந்த குரூப்பை கொடுத்தீங்கன்னா 4மே இப்போ ஒரே பிக்சர் ஆகிடுச்சு பாருங்க, தெரியுங்களா? ஸோ இந்த மாதிரியா நீங்கள் பிக்சர்ஸையும் குரூப்பாக நினைக்கலாம். இப்போ இதே பிக்சரு உங்களுக்கு இந்த கீழே அடுத்த பேராகிராஃப்லேயும் உங்களுக்கு வேணும்னு நினச்சின்னா ஜஸ்ட்டு இங்கே ஸ்பேஸ் கொடுத்துக்கிட்டு திரும்பவும் கண்ட்ரோல் அமைக்கிட்டு இதை ட்ராக் பண்ணி இழுத்தினாவே இந்த மாதிரியாகவும் நீங்கள் செட் பண்ண முடியும் பாருங்கள். ஸோ இது சைஸை சுருக்குறேன்னா இங்கே நீங்கள் இந்த மாதிரியா சுருக்கிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் எல்லாம் வந்து டேபிள் மூலமாக கொண்டாடுவா பார்த்துருக்கீங்களா? இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவே ஊரில் எல்லாம் சொல்லுவோம்ல, எனக்கு 30 காப்பி வேணும், 40 காப்பி வேணும்னு. அதெல்லாம் அந்த டேபிள் மூலமாக தான் அவங்க வந்து கிரியேட் பண்ணுவாங்க, ஈஸியாக டக்குன்னு கட் பண்ணி எடுக்கிற மாதிரியா. ஸோ அந்த டேபிள் மூலமாகவும் நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். அதுக்கு பாருங்கள், உங்களோட மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இன்சர்ட் டேப் வைங்க. இன்சர்ட் டேப்பில் பாருங்கள் டேபிள் இருக்கு பாருங்கள். உங்களுக்கு எத்தனை ரோ வேணும், எத்தனை காலம் வேணும் அப்படின்னு நீ கிரியேட் பண்ண இந்த மாதிரியே கிரியேட் ஆயிரும். முன்னாடி மாதிரியே நீங்கள் இன்சர்ட்டில் போய் இந்த பிக்சர்ஸில் போய் திஸ் டிவைஸ் கொடுத்தீங்கன்னா பழைய மாதிரியே உங்கள் ஃபோட்டோ வச்சுருக்க இடம் வரும். அப்போ அந்த ஃபோட்டோவை நீங்கள் இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரியா உங்களுக்கு இன்சர்ட் ஆயிரும். இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லென்த்து வித்து எவ்வளோ வேணும்னு நினச்சின்னா இதை நீங்கள் இந்த பிக்சர் ஃபார்மெட்லேயே இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் பாருங்கள். லென்த்து எவ்வளோ வைக்கலாம், வித்து எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கிறணும். உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணும், எவ்வளோ வித்து வேணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியா நீங்கள் செட் பண்ணிக்கங்க. செட் பண்ணிட்டு சொன்ன மாதிரியே நீங்கள் கண்ட்ரோல் அமைக்கிட்டு காப்பி பண்ணி எல்லா காலத்துலையும் நீங்கள் ஈஸியாக பேஸ்ட் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா
இந்த பிக்சரை ப்ரெஸ் பண்ண உடனே இந்த பிக்சர் ஃபார்மேட்னு வருதுங்க. இந்த பிக்சர் ஃபார்மேட்டை பயன்படுத்தி இங்கே நிறைய டூல்ஸ்லாம் இருக்குது. இதை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட பிக்சர்ஸில் டிசைன்ஸ் நிறையா பண்ணலாம். உதாரணத்துக்கு இந்த பேக்ரவுண்ட்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சின்னா இதில் பாருங்கள், ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரிமூவ் ஆகும். இதில் உங்களுக்கு ப்ராப்பராக ரிமூவ் ஆகாது. அதுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ப்ராப்பராக பண்ணுற மாதிரி இருக்கணும். இதில் பாருங்கள், மார்க் அக்சஸ் டு கீப்பு, மார்க் அக்சஸ் டு ரிமூவ், எது உங்களுக்கு வேணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல வேணும்னு நினச்சின்னா இந்த இடத்துல நீங்கள் லைட்டாக நீங்கள் டிராயிங் பண்ணினாவே ஆட்டோமேட்டிக்காக அது வரைக்கும் வந்துருச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரியாக நீங்கள் பண்ணி இது கீப் சேஞ்சஸில் டிக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது செட் ஆகும். இதுக்கு முன்னாடி இதில் நீங்கள் பேக்ரவுண்ட் எதுவும் கொடுக்குறனாலும் கொடுத்து நீங்கள் வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸோ இல்லை பிக்சரோ நீங்கள் வேறு மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அடுத்து பாருங்கள், கரெக்ஷன்ஸ்ன்னு வருது பாருங்க. இதில் நிறைய பிரைட்னஸ்ஸு, ஷார்ப்னஸ்ஸு, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு இருக்குது. இதில் வந்து கலர்ஸ் மாற்றுறது, இதில் பார்டர்ஸ் பாருங்கள். இந்த ஒயிட் பேக்ரவுண்ட்லாம் கொடுப்பாங்கல்ல, நீங்கள் ஒரு ஃபோட்டோ பாஸ்போர்ட் செட்னு இந்த மாதிரி ஒயிட் பேக்ரவுண்ட் கொடுப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அந்த ஒயிட் பேக்ரவுண்டு கொஞ்சம் இன்னும் பெருசாக வேணுனாலும் அடுத்தது, இல்லை வேறு மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரேம் மாதிரியாங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட நிறையா நீங்கள் இதில் பிக்சரை வந்து சேஞ்சஸ் வந்து இதில் வந்து நிறையா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறத விட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.